ஹாய் கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு பழைய கலர் டிவி இருக்குங்க. அது வந்து ஒர்க் ஆகுதான்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏணி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ டிவி கீழே இருக்கிறதுக்கு டிவி வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்குங்க. ஸோ அது மேலே நிறையா ஒரு சில பொருள் இருக்குது. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் நம்ம வந்து டிவி வந்து கீழே இறக்கணும். ஸோ நம்ம இறக்கிடலாம். கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிவி மேலே அந்த பொருள்லாம் இறக்கிட்டோம். ஸோ இப்போ டிவி மட்டும் கீழே இறக்கிடலாம். கைஸ், ஏணி இல்லாமல் கீழே சைடில் நின்று நம்ம இறக்கிடலாம் ஈஸியாக. ஸோ அதனால் ஏணியை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். கைஸ், மேலே இருந்த பொருள் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ டிவி மட்டும்தான் கீழே இறக்கணும். பொறுமையாக வந்து கீழே இறக்கிடலாம். ஸோ நான் வந்து ஒன்று எதிர்பார்க்கவே இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிவி வந்து வெயிட் இருக்காது, சும்மா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன். மேலே அந்த ஸ்லாப்லேருந்து கையில் எடுத்துட்டேன் டிவி. செம்ம வெயிட்டுங்க. சரி, வெயிட் வேறு தாங்க முடியல. திரும்பி மேலே வச்சிடலான்னு பார்த்தாலும் தூக்கவும் முடியல. இதுக்கு மேலே அப்படியே இறக்குனேன். இதில் இப்போ அப்படியே கையிலே வச்சுருந்தேன். அப்புறம் இறக்கிட்டேன் கீழே ஒரு வழியாக. ஆயிஷ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிவி வந்து கீழே இறக்கியாச்சுங்க. இறக்குனது வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து இப்போ ரொம்ப பழசாகிடுச்சு. துணிலாம் வந்து ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் மேலே இருந்ததுனால டிவிலாம் ஒரு சைடு வந்து அப்படியே ஆயிலாக இருந்தது. ஸோ அப்புறம் டிவி வந்து அந்த துணியை வந்து எடுத்தாச்சு. எடுத்து பார்த்தா ஒரு சைடாக தான் அந்த லைட்டாக வெளில தெரிஞ்சது மட்டும் ஆயிலாக இருந்தது. அப்படியே டிவி பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா டிவியோட அந்த கம்பெனி நேமு, அப்புறம் அதோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்குங்க. அப்புறம் என்ன சைடு வந்து பார்த்திங்கன்னா கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் ஆஃப் த எலக்ட்ரிக் ஷாக் டூ நாட் ஓப்பன். உள்ளே வந்து எலக்ட்ரிக் அதிகமாக இருக்கும், ஓப்பன் பண்ணாதீங்கன்றாங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏவி போர்ட், அப்புறம் டிவிடி போர்ட்டெல்லாம் இருந்தது. ஸோ அப்புறம் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு எடுத்தேன். பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து பாருங்கள், ஒயர் இருந்தது அப்படியே அந்த பிளாஸ்டிக்கே உருகுன மாதிரி ஆகிடுச்சு. ப்ளஸ் அப்படியே டிவி ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோம் ஸ்டார்ன்ற டிவியோட அந்த நேம் வந்து ஒரு போல்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே பட்டன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்தேன். எல்லா பட்டனுமே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அப்புறம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது, அதுவும் ஒர்க் ஆகுது. அப்புறம் பக்கத்தில் சுவிட்சுன்னு பார்த்தேன், அந்த சுவிட்ச் இல்லை, இண்டிகேட்டர் லைட்டு. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிவி ஒரே புழுதியாக இருக்குது. ஃபஸ்ட் நம்ம வந்து டிவி வந்து சுத்தம் பண்ணிடலாம், தொடச்சிடலாம். டிவி வந்து பார்த்திங்கன்னா ஈர துணி வச்சு தொடச்சாச்சு. ஸோ முன்னைக்கு இப்போ கொஞ்சம் டிவி வந்து பரவாயில்ல. ஸோ அப்புறம் என்ன, நம்ம டிவி வந்து எடுத்து பவர் சப்ளை கொடுத்து பார்க்கலாம் டிவி ஒர்க் ஆகுதான்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம இடத்த வந்து மாற்றலாம், டிவி இருக்க இடத்த. ஆக்சுவலி நம்ம டிவி இந்த இடத்த வந்து மாற்றியாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி டிவி வந்து எங்கே கனெக்ஷன் கொடுக்குறோமோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீபாயில் டிவி வந்து வச்சிட்டேன். ஸோ நம்ம செட்டப் பாக்ஸ்லாம் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி டிவியோட பவர் கேபிளை சொடிச்சிட்டு நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம். டிவி வந்து ஃபஸ்ட்டு ஆன் ஆகுதான்றது நமக்கு தெரியணும். கைஸ், நம்ம டிவி வந்து பவர் சப்ளை கொடுத்ததில் டிவி வந்து ஆன் ஆகிடுச்சிங்க. ஆன் ஆனதுக்கப்புறம் நானும் நிறையா மெனுஸ்லாம் அழுத்தி பார்த்தேன், எதுவுமே வந்து சேனல் வரல. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம செட்டப் பாக்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். கைஸ், நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த டிவியில் உள்ள செட்டப் பாக்ஸை வந்து அப்படியே செட்டாக நான் வந்து எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம ஏவி கேபிளை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நார்மலாக டிவியில் நம்ம ஏவி கேபிளை கனெக்ட் பண்ணிட்டு சேனல் வருதான்னு பார்ப்போம். கைஸ், நம்ம டிவியில் வந்து ஏவி போர்ட் வந்து கனெக்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செட்டப் பாக்ஸில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம டிவி ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ செட்டப் பாக்ஸில் இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம டிவி ஆன் பண்ணிவிடுவோம். செட்டப் பாக்ஸ் ஆனில் தாங்க இருக்குது. ஸோ ஆன் பண்ணிடுச்சு. நம்ம இப்போ டிவியோட பவர் பட்டன் வந்து ஆன் பண்ணிவிடுவோம். ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 செகண்ட் ஆனதுக்கப்புறம் டிவி வந்து ஆன் ஆகிடுச்சு. டிவி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் எடுத்து நானும் ஏதோ சேனல் அந்த மாதிரி மாற்றி பார்க்குறேன், எதுவுமே வரல. அப்புறம் டிவியில் உள்ள மெனு பட்டன் அழுத்தினா டிவி வந்து அதே மாதிரி தான் பழைய நிலைமையில் தான் இருந்தது. திரும்ப ரிமோட்டை வச்சு டைப் பண்ணி பார்த்தேன். அப்புறம் டிவியில் உள்ள மெனு பட்டன்ஸு, அப்புறம் டிவி ஏவி எல்லாமே வந்து பட்டன்ஸ்லாம் அழுத்தி பார்த்தேன். டிவி சவுண்டு குறையுது, ஆன் ஆகுது. அப்புறம் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க நம்ம. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆடியோ ஏவி கேபிள் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஏவி அவுட்டில் வந்து கொடுத்துட்டோம். ஸோ ஏவி இன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ ஆடியோ இங்கே இருக்குது. ஏவி இன்னில் தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இதுதான் மிஸ்டேக்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம சரி பண்ணியாச்சு. இப்போ இதில் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவியோட பவர் கொடுத்துடலாம். ஸோ நான் எடுத்துட்டேன் ஒயரு, பவர் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து டிவி சுவிட்சை வந்து ஆன் பண்ணலாம். ஆன் ஆகிடுச்சிங்க. டிவி வந்து
ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க வந்தது. இந்த மாதிரி வந்ததும் என்னடா இது இப்படியே வந்துட்டுருக்கே அப்படின்னு ஒரு மாதிரி கடுப்பாச்சு. அப்புறமேட்டு டிவியில் உள்ள பட்டன்ஸ்லாம் அழுத்தி பார்த்தேன். அப்புறம் ரிமோட் எடுத்து திரும்பவும் இது பண்ணி பார்த்தேன், வரல. ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தேன், வரல. அப்புறமேட்டு என்ன பண்ணேன், டிவியில் உள்ள பட்டன்ஸ் வந்து பார்த்தேன், அதில் ஏபின்னு இருந்தது. அந்த பட்டன் தான் அழுத்தினேன், சேனல் வந்து வந்துடுச்சு. நமக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அப்புறம் வந்து கேடிவி வச்சு பார்த்தாங்க. கேடிவியில் வந்து பார்த்திங்கன்னா தோழா படம் ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் டிவி நமக்கு ஆன் ஆனது சந்தோஷம் தாங்க முடியல. ஸோ பார்த்திங்கன்னா கலர் டிவி தான். ஸோ கலராக தான் தெரிஞ்சது எல்லாமே. ஸோ டிவிலாம் அப்புறம் வந்து என்ன, நம்ம மேலேருந்து இறக்கி டிவி வந்து ஒர்க் ஆகுமான்ற ஒரு டவுட்டில் பார்த்தா டிவி வந்து ஒர்க் ஆன சந்தோஷத்தில் நம்மளும் வந்து டிவி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்புறமேட்டு தான் அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவியில் சாங் சேனல் வச்சேன். பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச சாங் வந்து ஓடுது பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, சரிங்க பாருங்க, சூப்பருங்க. சவுண்டு நல்லா சவுண்டு தெளிவாக இருக்குங்க. கைஸ், ஒரிஜினல் ஆடியோ வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ ஸ்பீக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் சவுண்ட் எல்லாமே நல்லா தெளிவாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் டிவி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். பாய்.